Hi viewers, welcome back to my YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து ஒரு டீச்சர்னு சொல்லிட்டு ஒரு டீச்சரோட வாழ்க்கையில black board ஸ்டூடண்ட்ஸ் ஒரு டிகிரி அதெல்லாம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா பென்ஸ். ஸோ வந்து நம்ம வந்து பென் இல்லாமல் இருக்கவே முடியாது. ரெட் இங்க் வேணும், ப்ளூ இங்க் வேணும், பிளாக் பென் வேணும், பென்சில் வேணும், ஸ்கேல் வேணும். சம்டைம்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் கொண்டு வர மாட்டாங்க, நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். நம்ம கொடுத்தோன்னா அதை திருப்பி தர மாட்டாங்க, தொலைச்சிருவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்துட்டு அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட் வந்து தொலைச்சா நம்ம மன்னிச்சிருவோம். ஆனால் ஒரு டீச்சர் மன்னிச்சோன்னா டீச்சராக இருக்க பேனா கூட வைக்கலையே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பென் வந்து வச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த பென் வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டாக நம்ம வீட்டில் வைக்க வேண்டியது அதை விட ரொம்ப அவசியம். தட் டூ நீங்கள் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்கன்னா ஒரு டீச்சராக நீங்கள் வந்துட்டு நிறைய இடத்துல இப்போ ஆன்லைனில் ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நம்மளுக்கு சால்வ் பண்ண முடியணும். நம்ம வந்து கடன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ வந்து நம்ம எந்திரிச்சு போயிட்டுலாம் இருக்க முடியாது. அந்த சமயத்தில் கண்டிப்பாக நம்ம கை பக்கத்துலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பென் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக எடுத்து நம்ம ஒரு நோட்டில் சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த நோட்டு பென்னு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது பென்லாம் எவ்வளோ முக்கியமோ அதை ஆர்கனைஸ்டாக மேனேஜ் பண்ணுறது அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் வந்து சமீபத்தில் அமேசானில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பென் ஸ்டாண்டு தான் பார்த்தேன். அது வந்துட்டு ஒரு பென் ஸ்டாண்டுங்கிறத விட அதில் வந்து நிறைய விஷயங்கள் வைக்கலாம். மொபைல் ஃபோன் கூட நம்ம வச்சுக்கலாம், நோட் வச்சுக்கலாம், நிறைய நம்ம கீஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு ஆர்கனைசர் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஆர்டர் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லி என்னோட வீட்டு தேடி வந்துருச்சு. அமேசானில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். நான் அமேசானில் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் அமேசானில் இப்போ ஒரு நியூ ஃபீச்சர் இருக்குல்ல, நம்ம வந்து நம்ம டேபிளில் கூட ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் விர்ச்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பெருசாக இருந்தது. அண்ட் எங்களோட ஷோகேஸ் கலருக்கு வந்து ரொம்ப மேட்சாக இருந்த மாதிரி இருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணேன். பட் இது துண்டாக வந்திருக்கு. இதை நம்ம தான் ஆர்கனைஸ் பண்ணணும் போல இருக்குது. பட் ஆர்கனைஸ் பண்ணலாம், பட் இவ்வளோ சின்னதாக இருக்குங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதான் நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம பண்ணோன்னா ஒரு ரிவ்யூ கொடுத்த மாதிரியும் ஆச்சு. அட் த சேம் டைம் நம்மளும் வந்துட்டு ஏமாத்தாத மாதிரி இருக்குது. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, நட்டு போல்டு, அந்த ஒரு ஸ்க்ரூ, இன்னொரு இந்த டோருக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக கைப்பிடி மாதிரி இருக்கும், அதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். இது மாதிரி நான் இதுக்கு முன்னாடி மாட்டினதே கிடையாது. ஸோ இந்த டைம் நான் மாட்டி பார்க்குறேன், உங்களுக்கும் காட்டுறேன். ஸோ ஃபைனலி நானும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் வச்சு அந்த கவர்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப குட்டி பீசஸ் கூட இருந்துச்சு. இதில் ஒரு சின்ன பீஸை நம்ம விட்டால் கூட அது வந்துட்டு தனித்தனியாக போயிடும். இதில் மேலே 2 தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 2 தனி அந்த பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் தனியான பார்ட்ஸ். அது வந்துட்டு இது கூட சேர்ந்து கிடையாது. அது வந்து லைக் ஒரு மொபைல் ஹோல்டர் மாதிரி தனியாக அது 2ஐயும் நம்ம சேர்த்து சும்மா கையை வச்சு மாட்டினாலே ஒரு மொபைல் ஸ்டாண்டு மாதிரி ஆகிடுது. ஸோ அதை தவிர மற்ற எல்லா பார்ட்டுமே வந்துட்டு எதுக்கு அதுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்து வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அது நேம் கூட எனக்கு தெரியல, ஒரு கைடு மாதிரி ஒரு புக்கு கொடுத்துருந்தாங்க, ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. அந்த பேப்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு மாட்டலாம்னு நினச்சேன். கூடவே வந்துட்டு ஒரு தேங்க்ஸ் கார்டுன்னு வந்துட்டு ஒரு கேஷ்பேக் ஆஃபர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அவங்க நிறைய ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க, வெப்சைட்லாம் இது பண்ண சொல்லியிருந்தாங்க. நான் அது எதுவுமே பண்ணல. அந்த கேஷ்பேக் ஆஃபர் அப்படி சும்மா தான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த கைட் புக்கை வந்துட்டு நான் அதோட நேம் எனக்கு சட்டன் இப்போ டப் பண்ணும்போது வர மாட்டேங்குது. அந்த ஒரு பேப்பரை வந்து வச்சு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட் இது, செகண்ட் பார்ட் இதுன்னு தேடிட்டு இருந்தேன். பயங்கர கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா அதில் எத்தனை பார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று இது எல்லாத்தையும் எனக்கு மாற்றுறதுல ஐ எம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். இது வந்துட்டு இந்த கலத்தி மாட்டி இதெல்லாம் வந்துட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்காது. நான் நினச்சேன் மொத்தமாக பேக்கேஜாக வரும், ஒரு டப்பாவில் போட்டு வரும், அழுங்காமல் குழுங்காமல் அதில் எடுத்து நம்ம வச்சுட்டு பேனா ஊற்றிக்கி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம் நீட்டாக, அப்படிங்கிறது தான் மை பார்ட். ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து நட்டு போல்டெல்லாம் மாட்ட சொல்லுவாங்க நான் நினைக்கவே இல்லை. அண்ட் நம்ம வந்துட்டு புதுசாக அந்த வீடியோக்காக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் எடுத்து பார்த்தா எனக்கு செம கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. பிகாஸ் எல்லாம் 2-3 போர்டு ஒன்று போல் இருக்குது. அண்ட் துண்டாக இருக்கிற பார்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒன்று போலையும் இருக்குது, வேறு மாதிரியும் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்துட்டு இதை மாட்ட தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். பிகாஸ் எனக்கு பயங்கரமாக போரிங்காக இருந்துச்சு. ஸோ ஒரு போர் அடிக்கிற நம்ம ஃப்ரீ டைமில் தானே நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்பர் 1 எது, நம்பர் 2 எதுன்னு ஒரு பென்சிலை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதில் எழுதலாம். நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இந்த கபோர்டு அடிக்கிற வர்றவங்களாம் அப்படி தானே பண்ணுறாங்க, அதே மாதிரியான ஒர்க்கு தானே கிட்டத்தட்ட இது. ஸோ அதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு நானும் ஒரு இன்ஜினியரிங் மூளையை ஆக்டிவேட் பண்ணி பயங்கரமாக அந்த ஒரு கைட் புக்கை வந்துட்டு பார்த்து ஒவ்வொன்று தான் எடுத்து வச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் எத்தனை போர்டு இருக்குங்கிறத வந்து நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதை வந்து தனித்தனி மொத்தமாக பார்த்தோன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்போ மாட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு இதில் வந்துட்டு பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்கிறதுனால இதை மாற்றுறதுக்கு எனக்கு பெரிய ஒரு ஆர்வமே வந்து க்ரியேட் ஆகலை. ஸோ இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஒரு ஆர்வத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு
இந்த போர்டா அந்த போர்டாங்கிற கன்ஃபியூஷனெல்லாம் விட்டுட்டு நம்ம பொறுமையாக இதை மாட்டுவோம். அண்ட் இதை அச்சீவ் பண்ணுறதே எனக்கு வந்துட்டு இந்த ஒரு மீம்ஸ் வரும் தெரியுமா, நம்ம பாய்ஸ்க்கெலாம் வந்துட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா, நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு தெருவை உள்ளே போய் பார்த்துட்டோன்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் பண்ணதே கிடையாது. பிகாஸ் நீங்கள் நினைக்கலாம் என்னடா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஃபேன் ரிப்பேர் பார்த்துட்டேன், எங்கள் வீட்டில் லைட்டு மாட்டிட்டு வந்தேன், சீரியல் லைட்டு போட்டேன், கிறிஸ்மஸ்க்கு ஸ்டார் போட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐ வாஸ் லைக் நான் இதெல்லாம் பண்ணதே இல்லையே என் வாழ்க்கையில், என் வீட்டில் நான் ஒரு நாளுமே இதை மாதிரி பண்ணது கிடையாது. மேபி தட் வாஸ் மை மிஸ்டேக்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு அது ஒன்றுமே பண்ண தெரில. பட் இந்த வாட்டி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் நானும் அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பேசிக்கலி இந்த ஒரு ஹோல் செட்டப்பே பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு ட்ராயர் இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த பிக்சர் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன், அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அந்த லிங்க் பார்க்கும்போது உங்களுக்கு அதோட ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். இந்த ட்ராயரில் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த நான் ஒரு கைப்பிடி இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த கைப்பிடி கூட இந்த ட்ராயரை வந்துட்டு புல் பண்ணுறதுக்குரிய ஒரு கைப்பிடி தான். ஸோ அதை மாட்டலான்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேங்க. முன்னாடி மாட்டினேன், பின்னாடி மாட்டினேன், மேலே மாட்டினேன், கீழே மாட்டினேன். 3 பக்கம் ட்ராயர் மாட்டுது. 3வது பக்கம் மாட்டி 4வது பக்கம் மாட்டும்போது ட்ராயர் வந்து கையில் கலந்து வந்துடுது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா இதோட விலையை பார்த்துட்டிங்கன்னா அது வேறு. ஏன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு ஆசாரிட்ட நம்ம ஒரு பெஞ்ச் பண்ண சொன்னாலே அவ்வளோ ரூபா வரும். ஸோ இதுக்குரிய விலை வந்துட்டு அவ்வளோ இது. கடைசியாக இது என்ன என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்னோடய கசினோட ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன். அவன் வந்துட்டு சூப்பராக எனக்கு மாட்டி தந்துட்டான். இப்போ நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஐ எம் ஜஸ்ட் ஆர்கனைசிங் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கேன். பென்னு, ஸ்கெட்சு, காசு, ஹேர் ஸ்ப்ரே, எல்லாம் டேப்லெட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு, இந்த டிஷ்யூ பேப்பர், எதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் அப்போ தேவைப்படுமோ அந்த மேண்டேட்டரி ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ஒரே இடத்துல வச்சுட்டேன். ஸோ அவ்வளோ காம்பேக்டாக இருந்தால் கூட எனக்கு வந்துட்டு ஃபுல் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு அது வந்துருச்சு. ஸோ எனக்கும் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசாக இருந்தாலும் ஒர்த்தான ப்ராடக்ட் தான். நீங்களும் பிடிச்சிருந்தா